ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச ரிப்பன் பகோடா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க, ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்ன பசங்க கேட்க சொல்ல நீங்கள் இது செஞ்சு தரதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம், பட்டர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். ஓகே, அச்சு இந்த மாதிரி 3 அச்சு இருக்கும். உங்களுக்கு எந்த அச்சு தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். உள்ள நல்லா எண்ணெயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சிறுசிறுப்பு அடங்குச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வச்சுருக்கிற மாவை இதில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். பகோடாவில் இருக்கிற பபிள்ஸ், அதாவது சுற்றி பபிள்ஸ் வரதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரிப்பன் பகோடா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.